பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்க இல்லை அதுதான் தோல்லாம் பாருங்க. சரிங்க, இது பயங்கரமாக இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப இது மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கொரியாவில் வித்துட்டு இருந்தாங்க. இது ஒரு சிப்பாச்சு நம்ம டேஸ்ட் பண்ணுன்றதுக்கா வாங்கினேங்க. பட் நம்ம சாப்பிட முடியல, டைம் கிடைக்கல. மூடியே வித்தியாசமாக இருக்கு. இங்கே பாருங்க, இது மூடி வித்தியாசமாக இருக்கு. அதனால் குடிக்கலாமா, குடிச்சிக்கிட்டு செத்துக்கிட்டு போயிட்டா என்ன வருது இப்போ சைனாவில். செத்து போகிறது மேட்ரு, செத்து போனால் இங்கேருந்து சைனாலேருந்து கொண்டு போகிறது தான் மேட்ரு. இப்போ நம்மளை அதான் மேட்ரு. சரி ஓகே, இருந்தாலும் வந்து சைனாவை நம்பி நம்ம வந்து இந்த வீடியோஸ்லாம் எப்படியும் எடுத்ததெல்லாம் அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ தயவுசெய்து யூடியூப்பில் போட்டுருங்க. இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருங்க, இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க எடிட் பண்ணி போட்டுருவாங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எனக்கு ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்தளவுக்கு நான் வந்து இது கிடையாது, தைரியமான ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிங்கை குடிக்காத அளவுக்கு. சாப்பாடு விஷயத்தில் மண் மாதிரி எது கொட்டுதுங்க. என்னடா இது, பூசணம் பிடிக்க போன மாதிரி இருக்கு. சரிங்க, பூசணம் பிடிச்சது மாவு மாதிரி இருக்கு. என்ன கருமனே தெரில. கிளம்புறாது. பூசணம் பிடிச்சி போய் எனக்கு மேலே அதான் குடிக்கலாமான்னு தெரியல. எப்படி ஓப்பன் பண்ணுறது? கயிறு கட்டி வச்சுருக்கானுங்க பாம்பை. எடுத்துட்டேன் பாம்பை பாருங்க. வா, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. கயிறு கட்டி வச்சிருக்கானுங்க கொக்கா மக்கா. என்னடா இது, குடிக்கலாமா குடிக்க கூடாதா? விஷப்பத்தியால இருக்கலாம். பாம்பே உள்ள ஓடிப்போ. பாம்பை இது மூடி மாதிரி இருக்குங்க. பாம்பு ஆக்சுவலாக உள்ளே வச்சோம்னா தனி வெளில வர மாட்டேங்குது. உள்ளே பிஞ்சிருச்சு. இதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. சரக்கு மாட பயங்கரமாக அடிக்கிறான். பாம்பு உள்ள தள்ளி விட்டோம். உள்ளே ஓடிப்போ. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால பிடிக்க முடியாது. பயங்கர ஆல்கஹாலாக இருக்குது வாசனை. இது டப்பாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 60% வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. குடிக்கணுமா குடிக்கக்கூடாதுன்னு யோசனையாகவும் இருக்குது. கப்புன்னு அடிக்குது, கெட்டு போன மாதிரி அடிக்குது.
குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? மிஸ்டர் கிம், மார்ஷல் கிம் தான் சொன்னாங்க. ஐயோ அதான் வாசனை கேவலமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு சிப் அடிச்சுப்பாங்க. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. இதுக்கு மேலே நான் குடிக்க விரும்பல. வித்தியாசமாக இருக்கு. இதுக்கு மேலே நமக்கு வேலையே வருது. ஆக்சுவலாக அது குடிக்கிறதுக்கு விஷமாக தான் இருக்குது டேஸ்ட்டு. கரெக்டாக 2 சிப் குடிச்சிருக்கேன். இதுக்கு என்ன போகுதுன்னு தெரில. பொறுத்து சொல்கிறேங்க. கொடுமை.